இருப்பது தெரியாமல் எப்படி நிலத்தை வாங்க விற்க முடியும் என்றும் இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது என மஇக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பினார். கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள வேளையில் இவ்விவகாரத்தில் தற்போது மஇகவை குற்றம் சாட்ட தொடங்கிவிட்டனர். இதன் அடிப்படையில்தான் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் இந்த விவகாரம் குறித்து உரிய விளக்கத்தை அளித்தார். குறிப்பாக இந்த ஆலயம் சட்டவிரோதமானது அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். தம்மை பொறுத்தமட்டிலும் இந்த ஆலயம் 130 ஆண்டுகளாக இங்குதான் உள்ளது என்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம்தான் இந்த நிலத்தை வழங்கியுள்ளது. அதே கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இந்த நிலத்தை விற்றுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர் ஜாக்கல் நிறுவனம் இந்த நிலத்தை வாங்கியுள்ளது என்றார். இக்காலகட்டத்தில் ஆலயம் இங்குதான் உள்ளது என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என குறிப்பிட்டார். இது தெரியாமல் எப்படி நிலத்தை வாங்கவும் விற்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன? இது வேடிக்கையாக இருந்தாலும் பெரும் கேள்வியை எழுப்புகிறது. ஆலயம் இருப்பதை தெரிந்தவர்கள் இப்போது ஏன் கேள்வி எழுப்புகின்றனர் என்று எனக்கு தெரியவில்லை என்ற அவர், இருந்தபோதிலும் இதை ஆலயத்தை காப்பாற்ற வேண்டியது அனைவருடைய கடமையாகும். குறிப்பாக மஇக ஆலயங்களை காப்பாற்றிதான் உள்ளது என கூறிய அவர், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆலயங்கள் உடைக்கப்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டோம். ஆக இந்த ஆலயத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஆலய நிர்வாகத்தின் கோரிக்கைக்கு அரசாங்கமும் செவிசாய்க்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற மேலவை தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு வலியுறுத்தினார்.